பல்கலைக்கழக படிப்புக்கு இப்போலாம் உண்மையிலே ஒரு மதிப்பு இருக்கா? இந்த கேள்வி நம்மள நிறைய பேர் மனசுல ஓடிட்டே இருக்கு. வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்னன்னு பார்க்கலாம். ஸ்கூல், அப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இல்லையா? ஆனா இந்த ஃபார்முலாவே இப்ப மாறிடுச்சுனா? இந்த ஒரு கேள்வியோட நம்மளோட இந்த அலசலை ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற யுனிவர்சிட்டிங்கிறது ஒரு புது மாதிரியான அமைப்பு. நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்த மாதிரி இல்ல. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இத பாருங்களேன். ஒரு காலத்துல, அதாவது 1998க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வரி பணத்துல படிப்பு இலவசமா கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 9,000 பவுண்டுக்கு மேல செலவாகுது. இந்த பணம் தான் யுனிவர்சிட்டியோட நோக்கத்தையே மாத்தி அமைச்சிருக்கு. சோ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, யுனிவர்சிட்டிஸ் இப்போ வெறும் கல்விக்கூட மட்டும் இல்ல, அது ஒரு பிசினஸ். நாம ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, கஸ்டமர்ஸ். நம்ம வாங்குறது டிகிரிங்கிற ஒரு பொருள். இத நாம புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க ஏன் சில விஷயங்களை செய்றாங்கன்னு நமக்கு விளங்கிடும். சரி, இப்போ எல்லாரையும் பயமுறுத்துற ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஸ்டூடெண்ட் லோன். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி அது உண்மையிலே அவ்ளோ பெரிய பிரச்சனையா? இந்த நம்பரை பாருங்க, அப்படியே ஷாக் ஆகுதுல்ல. இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபிஸ்கல் ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்துல 100ல 83 மாணவர்கள் அவங்க வாங்கின கடனை முழுசா கட்டியே முடிக்க மாட்டாங்களாம். அப்போ நாம ஏன் இந்த கடனை பத்தி இவ்ளோ பயப்படணும்? உண்மையில இந்த லோனை கட்டுற சிஸ்டமே வேற மாதிரி. நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கட்டவே ஆரம்பிப்பீங்க. அதுவும் உங்க சம்பளத்துல இருந்து வெறும் 9% தான். 30 வருஷம் கழிச்சு பாக்கி எவ்வளோ இருந்தாலும் சரி, அது மொத்தமா தள்ளுபடி ஆயிடும். அதனால தான் இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியம். மாணவர் கடனை ஒரு பெரிய பாரமா பார்க்காம, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கட்டுற ஒரு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் மாதிரி தான் பார்க்கணும். சரி, அப்போ கடன் தான் பெரிய பிரச்சனை இல்லனா, அப்போ எதுதான் நிஜமான பிரச்சனை? நாம எதை பத்தி கவலைப்படணும்? வாங்க அத பத்தி பாப்போம். இங்க தாங்க அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிரச்சனை கடன்ல இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற அந்த பட்டத்தோட மதிப்புல தான் இருக்கு. அது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. 1970கள்ல டிகிரி வாங்கினவங்க ரொம்ப கம்மி. அதனால அந்த டிகிரிக்கு ஒரு தனி மதிப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதி பேரு டிகிரி வாங்குறாங்க. சப்ளை அதிகமாகும் போது டிமாண்ட் குறையிறது சாதாரண பொருளாதாரம் தானே. அதுதான் இங்கேயும் நடக்குது. டிகிரி வாங்குறவங்க எண்ணிக்கை மட்டும் அதிகமாகல, எல்லாரும் வாங்குற மார்க்கும் அதிகமாகிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 75% மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது 2-1ல பாஸ் பண்றாங்க. இதத்தான் கிரேட் இன்ஃப்ளேஷன்னு சொல்றோம். அதாவது மார்க்கோட மதிப்பு குறையிறது. ஒரு இன்டர்வியூக்கு வர 10 பேர்ல 8 பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருந்தா கம்பெனி எப்படி திறமைய வச்சு ஆள் எடுக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதனால தான் 58% கம்பெனிங்க என்ன சொல்றாங்கன்னா, டிகிரி மார்க்கை விட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் சொல்றாங்க. ஏன்னா எல்லார் கையிலயும் ஒரே மாதிரி சர்டிபிகேட் இருக்கும்போது அனுபவம் தான் உண்மையான வித்தியாசத்தை காட்டுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அவசரப்பட்டு ஒரு தப்பான கோர்ஸ்ல சேர்றத தவிர்க்கறதுக்கு ஒரு திட்டமிட்ட இடைவெளி, அதாவது கேப் இயர் எடுக்கிறது தான் ஒரு நல்ல வழியா இருக்க முடியும். நிறைய பேர் கேப் இயர்னா ஒரு வருஷம் வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையில ஒரு கோல்டன் பீரியட். அவசரப்பட்டு ஒரு கோர்ஸ்ல சேர்ந்து 3 வருஷத்தை வீணாக்கிறதுக்கு பதிலா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டே உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதும் நிஜ உலக அனுபவத்தை சம்பாதிக்கிறதும் எவ்வளவு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்போ அந்த ஒரு வருஷத்துல என்னெல்லாம் பண்ணலாம்? நிறைய நான் ஃபிக்ஷன் புத்தகம் படிக்கலாம், ஒரு வேலைக்கு போய் அனுபவத்தை கத்துக்கலாம், முடிஞ்சா டிராவல் பண்ணலாம், புது புது ஆளுங்க கிட்ட பேசி நெட்வொர்க் பண்ணலாம். இதுல கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவமும் அடுத்து என்ன பண்ணலாங்கிற கேள்விக்கு ஒரு புது வழியை காட்டும். சோ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வாழ்க்கைய தள்ளி போடல, உங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை வேணும்னு டேட்டா கலெக்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கான சில டிப்ஸோட இதை முடிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருந்தா கவலையே படாதீங்க. இப்போ கூட ஒன்னும் லேட் இல்ல. படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு வெளியில அனுபவத்தை தேடுங்க. நெட்வொர்க்கிங் பண்ணுங்க, காலேஜ் கிளப்ல சேருங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க டிகிரி சர்டிபிகேட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்க வெளியில சம்பாதிக்கிற அனுபவமும் முக்கியம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். 3 வருஷத்தையும் 30,000 பவுண்டுக்கு மேலேயும் ஒரு டிகிரியில முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வருஷத்துல உங்களால எவ்வளவு அனுபவத்தையும் தெளிவையும் சம்பாதிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. முடிவு உங்க கையில தான் இருக்கு.